வாழ்க்கைன்றதே ஒரு பயணம் தான். அதுலேயும் இந்த பஸ் பயணம் இருக்கே. இப்படிலாம் தத்துவம் பேச போகிறதில்ல. CEO அந்த ஹவுஸில் இப்போ நான் இருக்குது ஒரு பஸ், அதுவும் ஒரு காலேஜ் பஸ். எதுக்குடா இங்கே வந்திருக்கேன், என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். லைஃப்பில் எதையுமே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கல்வி, வாழ்க்கை ஃபுல்லாக உபயோகப்பட ஒரு விஷயத்தை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுற முடியுமா? அதனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய கேர் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். அந்த நிறுவனத்தினுடைய CEOவோட சேர்ந்து அந்த நிறுவனம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் பேச போகிறோம். நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன், இங்கே நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், வியந்திருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கும் படம் பிடிச்சி காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி CEO இந்த ஹவுஸ் எங்கே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க. எஸ், மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேர் காலேஜில் தான் இன்றைக்கி நம்மளோட CEO இந்த ஹவுஸ். CARE College of Engineering, CEO in the house. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த ஒருத்தர் இன்றைக்கி CEO ஆஃப் கேர் காலேஜாக இருக்கார். இந்த காலேஜினுடைய என்விரான்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் வரலையும் சின்ன சின்ன விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆரம்பித்து பசங்களுக்கான எல்லாத்தையும் செய்து கொடுக்குறதுல அவ்வளோ நுணுக்கம் காட்டியிருக்காரு. அதை அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. அவர் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். த CEO ஆஃப் கேர் காலேஜ் பிருத்திவ் சந்த் அவர்களை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அட்மோஸ்ட் கேரோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கான ஒரு காலேஜ், அதுதான் திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேர் காலேஜ். ஸோ இந்த கேர் காலேஜில் இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் கேம்பஸை நமக்கு சுற்றி காட்ட போகிறது. இதை வடிவமைத்திருக்கக்கூடிய, சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நானே செதுக்கினதுங்கிற மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு கல்லும் நானே செதுக்கினதுடான்னு சொல்லி ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து இன்றைக்கு வரலையும் கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கும் மேலாக இதை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய CEO ஆஃப் கேர் காலேஜ் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இது எனக்கு 2வது விசிட். ஸோ ஃபஸ்ட்டு விசிட்லேயே நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கேன். பட் இப்போ நான் வந்து எல்லாருக்குமே அதை சுற்றி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இங்கே வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் சார். எஸ் ப்ளீஸ் சார். கேர் காலேஜ் இது வந்து இன்றைக்கி வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸில் எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு காலேஜாக அப்படி தான் நான் இங்கே இருக்க ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்க கன்சர்ன் தான் எனக்கு பெருசாக தெரியும். டே 1லேருந்து இன்றைக்கி 1 டே எப்படி இருக்குது இந்த ட்ராவல்? நாங்கள் காலேஜ் ஆரம்பித்தது வந்து 2009 ஆரம்பித்தோம். ஓகே சார். என்ஜினியரிங் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவோடு நாங்கள் ஆரம்பித்தோன்னா, டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து வழக்கமாக வந்து பிரிச்சிருப்பாங்க, மெக்கானிக்கல், சிவில் அப்படி இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் எனர்ஜி, ஸ்கூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி மல்டிபிள் டிசிப்ளின் சேர்ந்து இருக்க ஒரு கல்லூரியாக பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஓகே. பட் ரெகுலேட்டரி ரீசன்ஸ்க்கு நம்ம வந்து ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2009 ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து படிப்படியாக அந்த கனவை நோக்கி நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. சூப்பர் சார். மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஒரே காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இங்கே உண்டு, இன்ஜினியரிங்கும் இங்கே உண்டு, டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சரும் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு இடமா இது உருவாக்கணுன்றதுக்கு காரணம். ஏன்னா ஜென்ரலாக ஒரு கேம்பஸ்குள்ளே அப்படி இருக்காது, பட் இங்கே அப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது அப்போ தான் ஃபஸ்ட்டு AICTயில் வந்து இன்டகிரேட்டட் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டாந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா வந்து நம்ம ஊரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் என்ஜினியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற ஒரு பர்சன். அதனால் இன்ஜினியரிங் காலேஜில் தனியாக இன்ஜினியரிங் டிசிப்ளின் மட்டும் பத்தாது, கூட டிசைன் சேர்ந்து வரணும், மேனேஜ்மெண்ட் சேர்ந்து வரணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ப்ராடக்ட் சொல்யூஷனை கொண்டாந்தாலும் அதை கஸ்டமர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறது எல்லாம் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதனால் ஒரு இன்டகிரேட்டட் கேம்பஸாக இன்ஜினியரும் MBA பசங்களோட சேர்ந்து படிக்கிறதோ, MBA பசங்க டிசைன் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து பண்ணுறதோ, அந்த ஆசையை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா டிசைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அந்த டைமில் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் BDES, பேச்சுலர் ஆஃப் டிசைனுங்கிறதே பாப்புலர் ஆச்சு. ஆனால் ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணுன்னா அதோட டிசைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தே ப்ராப்ளம் சால்விங், ஒரு இன்ஜினியர்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதுக்கு டிசைன் அசிஸ்டன்ஸ் வேணும், அதுக்கு மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இந்த கேம்பஸே உருவாக்கணும். உண்மையிலே சார், இந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் ஒரு காலேஜ் காட்டுவாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக CG எல்லாம் பண்ணி ஒரு காலேஜ் வந்து இப்படி இது மாதிரி ஒரு கனவு காலேஜில் நான் படிச்சிட மாட்டேன்னு தோணும்.
இந்த காலேஜுக்கு முதல் தடவை வந்தப்போ எனக்கு அப்படி தோணுது சார். ப்ராஸ்பெக்டஸை விட பயங்கரமாக இருக்குது நேரில் பார்க்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஃபுல் க்ரீனரியா, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இதனால் வந்து பல மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னப்போ இன்னும் அதை டச் பண்ணுச்சு சார். இப்போ நம்ம அந்த திண்டுக்கல் ஹைவே எக்ஸ்பான்ஷனில் எடுத்த ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிறது, இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறது, அங்கே ஐலண்டில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காப்பாற்றி நம்ம கொண்டுட்டு வந்த மரம். அப்பா எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டாந்த ஒரு 2 மரம், அதை 2 மரம் நல்லா வந்த உடனே ஒரு 10 மரத்துக்கு மேலே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கோம். சூப்பர் சார். உண்மையிலே இதெல்லாமே தான் சார் இந்த இடத்த இவ்வளோ பிரம்மாண்டமாக இயற்கையோடு ஒன்று. இந்த பக்கம் மயில் கத்திக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தண்ணி, இந்த ஃபவுண்டெயின்கே ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல சார். இது நடுவில் வந்து நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஏர் கண்டிஷன் இல்லாமல் இயற்கை சூழல் எப்படி வந்து படிக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா காலேஜஸை வந்து ஹைவே முன்னாடி கட்டடமாக மேலே எடுத்துவாங்க. சத்தம் இல்லாமல் அந்த இயற்கை சூழல் வேணுங்கிறதுக்காக ஹைவேலேருந்து உள்ளே தள்ளி, இப்போ இந்த கரையை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏரி, ஒரு 350 ஏக்கர் ஏரி. அங்கே இருக்க அந்த காற்று ஈரப்பதம் கேம்பஸ்குள்ளே வரணுங்கிற அந்த விண்ட் ஃப்ளோ ஸ்டடி ஏற்று தான் ஒரு காரிடோரோட டிசைனும் பண்ணியிருக்காங்க. இப்போது காவேரி சீசன் ஏரியில் தண்ணி இருக்கும், நான் காவேரி சீசனில் ஏரியில் தண்ணி இருக்காது. அப்பவும் உள்ள கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாமிர குளம் முன்னாடியும் உள்ள ஒரு டிஸ்கஷன் ஸ்பேஸ், படிக்கிறது எல்லாம் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பன் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து படிக்கிறதுக்கோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கோ ஸ்டூடெண்ட் பிரேக் டைமுக்கு இந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணது. அந்த கூல் ப்ரீஸ் உள்ளே கொண்டுட்டு வரும்போது உங்களோட டெம்பரேச்சர் ஆர் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபீல் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்காக அது க்ரியேட் பண்ணுச்சு. சூப்பர் சார். இங்கே வந்தால் நம்ம வந்து டெய்லி காலேஜ் வரணும்னு தோணும் போல இல்லை சார்? அதுதான் ஐடியா. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த க்ளோஸ் கிளாஸ் ரூம் இருக்குல்ல, சயின்டிஃபிக்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வராதனால யாராவது ஒருத்தவங்களுக்கு இருமல் சளி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 பேர்த்துக்கு அது பரவும். ஸோ அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ், ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 70 to 75% இருக்கும். இங்கே எங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக எங்களோட கோல் க்ரியேட் பண்ணும்போது அந்த வென்டிலேஷன் இருக்கணுங்கிறது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85 to 90% ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்குது. ஸோ தே கம் இன். எஸ். ஸோ காலேஜை பிடிச்சி காலேஜுக்கு வராங்க. கரெக்ட் சார். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த பர்டிகுலர் வால், இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வால், ஆனால் இது ஹேங்கிங் வால். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சரலி நிறையா நம்ம வந்து இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இப்போ லைப்ரரியில் படிக்கும் போது அந்த அட்மாஸ்ஃபியர் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஆனால் இது வந்து வெஸ்ட்டு, உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் வந்து லைப்ரரிக்குள்ளே வந்துச்சுன்னா ஹீட் ஆகும், ப்ளசண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஹெசிடேஷன். அப்போ லைட்டை மட்டும் உள்ளே விட்டு ஹீட்டை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வாலை உருவாக்குனாரு. அதை ஹேங்கிங் வாலை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டைரக்ட் லைட் உள்ளே வரும், ஹீட் வராது, உள்ள ஆம்பியன்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி பற்றி இந்த ஒரு பாயிண்ட் வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டை உள்ளே அனுப்பி ஆனால் வந்து ஹீட்டை உள்ளே அனுப்பாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைப்ரரி. இந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து இப்போ காலங்காலமாகவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுவும் மொபைல் ஏஜில் வந்து அவங்களோட ரீடிங் ஹேபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெளியில் இருக்க ஆம்பியன்ஸை விட அட்ராக்டிவாக அவங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த அவுட்டோர் அப்படியே உள்ளே இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பண்ணும்போது there's an added incentive. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து டிஸ்டர்பன்ஸோ நாய்ஸ் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட் ஆம்பியன்ஸில் அந்த அவுட்டோர் ஃபீல், இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு ஓப்பன் ஸ்பேஸஸ் சொன்னதை லைப்ரரியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்து அந்த ஆம்பியன்ஸை உள்ளே கொண்டாடும், லைப்ரரிக்குள்ளார கொண்டாடும். சூப்பர் சார். பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்களுக்கான இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அவங்க ரொம்ப முக்கியமாக அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான கிளப்ஸ் அப்படி நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் கேம்பஸில். அதை பற்றி இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்ஸ் கிளப், மியூசிக் கிளப், லிட்ரரி கிளப், தமிழ் கிளப், இங்கிலீஷ் கிளப், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் கிளப்ஸ் இருக்குது. இதை தாண்டி அந்தந்த டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ்க்கு கிளப்ஸ் இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அசோசியேஷன், சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி அதோட டெக்னிக்கல் கிளப்ஸ். டெக்னிக்கல் கிளப்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனோ இந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் வந்து அந்த கிளப்ஸ் மூலமாக நடக்குது.
இது வந்து அகடமிக்ஸை தாண்டி இருக்கிற கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ். ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இந்த எஜுகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு அதை நான் சும்மா சொல்லலை. ஏன்னா வெறும் கோர்ஸாக மட்டும் கொடுக்காம அதோடு சேர்த்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சி. இப்போ இந்த பில்டிங்கே அப்படி தான் சார். நான் வந்து அப்போ திருச்சியில் இப்படி ஒரு காலேஜ் வருதுன்னப்போ வந்தப்பயே இந்த பில்டிங்ஸை பார்த்து மிரண்டு போனேன். இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ஐஐடி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள் வந்து க்ரீனுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பில்டிங்ஸை கம்மியாக, இது ஒரு 65 ஏக்கர் நினைக்கிறேன் இல்லை சார், ரொம்ப இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் குறிப்பாக அந்த பில்டிங்ஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் மிரட்சியாக இருக்க மாதிரியான இன்ஃப்ரா. இது எப்படி, இது எதுக்காக எப்படி? நீங்கள் பழைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம். அது அவங்க உருவாக்குனதே வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், மேனுஃபேக்சரிங் தான் அந்த காலத்தில் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு டைம். ஸோ அந்த சிஸ்டமில் என்னென்னா எல்லாரும் ஒரே வேலையை ஒரே டைமில் செய்யணும், பெல் அடிக்கும் போது எல்லாரும் அடுத்த வேலையை அந்த டைமுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குனாங்க ஃபார் அ டிஃப்ரெண்ட் இரா, இண்டஸ்ட்ரியல் இரா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படிங்கிறாங்க, க்ரியேட்டிவாக ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீயே வந்து பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கலாம் இல்லைன்னு இண்டஸ்ட்ரியில் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது வேறு எந்த கான்செப்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு எங்களோட டிஸ்கஷன் ஆர்கிடெக்ட்ஸோட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, க்ரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேசஸ் வேணும். ஓகே, ஓப்பன் ஸ்பேசஸ் ஓப்பன்ஸ் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆஸ் மச் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் தோங்கின கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன். சார் நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் பேசலாம். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் கேர்க்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கே என்னெல்லாம் மோர் தேன் தேர் குறிக்குலம், வாட் ஆர் த திங்ஸ் அவைலபிள்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு சாம்பிள் அப்படிங்கிறத அந்த தன்னம்பிக்கையை கொண்டுகிட்டு வர்றதுக்கு அவென்யூஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோட டெக்னிக்கல் கிளப்ஸ் இருக்குது, அதே மாதிரி கல்ச்சுரல் கிளப்ஸ் இருக்குது. ட்ராமாட்டிக்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம், அதே மாதிரி சொசைட்டி சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு என்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், ஒய்ஆர்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தே ஹாவ் எபிலிட்டி. ஓகே, அவங்க கிளாஸ் ரூமை தாண்டி போய் இந்த கிளப்ஸில் அசோசியேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறையா இங்கே இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது. சேமா சார், நீங்கள் சொல்கிற மாதிரி திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய, இப்போ திருச்சியாவது சிட்டி, பட் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய பசங்க அவங்களுடைய சாய்ஸாக கேர் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை, அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், சென்னை போனால் தான் கிடைக்கும், கொல்கத்தா போனால் தான் கிடைக்கும், டெல்லி போனால் தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே கொடுக்குறோம். அப்படின்றத அவங்களுக்கு இன்னும் அவங்களோட நியர்பை, அவங்களோட வீட்டில் இருந்து ஊரில் இருந்து. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் ட்ரிச்சியில் இருந்து மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ரூரல் பேக்ரவுண்டில் வேறு அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போஜர்ஸ் லிமிட்டடாக இருக்குதோ, அவங்க இங்கே வரும்போது அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருது. அதனால கரிக்குலமோட சேர்ந்து பாடத்தை தாண்டி வி கிவ் தம் ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இப்போ எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம், இன்டகிரேட் பண்ணுறோம், அண்ட் இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் கரிக்குலம். ஏன்னா இது அட்டானமஸ் பாடின்றதுனால நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் சிலபஸும் அப்படி தான் பண்ணுவீங்க. அப்படி இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் கரிக்குலமாக நம்ம என்னெல்லாம் உங்களுக்கு நிறையா லோ லெவல் ஜாப்ஸாக ஆட்டோமேட் பண்ணிடும், ஏஐ அந்த வேலையெல்லாம் செஞ்சிடும். அப்போது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரும்போது என்ன வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஏஐனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தப்பான ஒரு எண்ணம் அது. இப்போ நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் சரி, சிவில் இன்ஜினியரிங்லேயும் சரி, ஏஐயை இன்கார்பரேட் பண்ணுறோம். ஓகே, சிலபஸ்குள்ளேயே கொண்டுகிட்டு வரோம். ஏஐ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த துறையை தெரிஞ்சு ஒரு டூல் மாதிரி, ஒரு கால்குலேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஏஐ யார் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏஐயை அவங்க ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கரிக்குலம்குள்ளாரையே நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் தெம். சூப்பர் சார். இதுக்காக ஏஐ இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா இன்ஜினியரிங்லேயும் இருக்க ஏஐ வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். கரெக்ட். சூப்பர் சார். Why care? The infrastructure, laboratory infrastructure, practical knowledge, everything is high compared to other institutions. I could say you have more opportunities in CARE to explore your ideas, implement whatever you study in the books, you can implement it practically. So in CARE we offer BTech Artificial Intelligence and Data Science,
BE Computer Science and Engineering, Electronics and Communication Engineering, Civil Engineering, Mechanical Engineering, and Bachelor of Design. So, idella UG courses. In PG, we have ME Computer Science and Engineering with a specialization in AI and ML, and MBA we have. See, we have Institute Industry Partnership Cell, IIPC we call that. Through this cell, we get in touch with various industries. For example, SRF, RANE. The team of the faculty and students visit those industries. We interact with the people there in the industry. We identify the list of problems, what automation we can do or what help as an engineer. I told you that engineers' role is to solve problems. So, in industries, they are following the traditional old methods. So, as an engineer, we could give some solutions so that their work becomes easier, efficient and smarter. So, this Industry Institute Partnership Cell gives the opportunity to interact with industry professionals and give the solutions for their problems. காலேஜோட ஃபவுண்டிங் சேர்மன் அவங்க ராம்ஜம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பழைய காலத்தில் வந்து நம்ம அரச மரத்துக்கடியில் இயற்கை சுற்றுச்சூழலில் உட்காந்து பசங்க படித்தாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். நீங்கள் நிறைய யோசித்து சிந்திச்சு ஒரு வேலை செஞ்சாலும் நேச்சர், க்ரியேட்டிவிட்டி, ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போது எப்படி அந்த இயற்கை சூழலை வந்து மாடர்ன் சிச்சுவேஷனில் கொண்டாடணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஹட்லலாம் போய் உட்காரும் போது ஃபுல்லாக மண் வீடு மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்போது அதே மாதிரி இங்கே எப்படி கொண்டுட்டு வர்றது? அந்த காலத்து கட்டத்தில் எல்லாம் வந்து ஃபேன்சியாக வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம்ஸ் அப்படி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன பண்ணலாங்கிற டிஸ்கஷன் இருக்கும்போது மட் பிளாக்கை வச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரவில் பாண்டிச்சேரிக்கு ஒரு டீம் அனுப்பிச்சு, மேசன்ஸ் அனுப்பிச்சு அவங்க எப்படி பண்ணுறாங்க, ரெகுலர் செங்கலுக்கும் மட் பிளாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து செங்கல் சூளத்தில் எரிக்கிறோம், மரத்தை வெட்டுறோம், எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம், பொல்யூஷன் நிறைய வருது. ஆனால் மட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 80% வந்து ரெட் சாயில் தான். சிமெண்ட்டு, சாண்டு, வாட்டர் பைண்டிங் எலிமெண்ட், அதை மேனுவலாக கம்ப்ரெஸ் பண்ணி சன்ட்ரை பண்ணால் அந்த செங்கல் உருவாகுது. எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னா, ஹீட் அப்சர்வே பண்ணாது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே கூலாக இருக்கும், ஹீட் ரேடியேட் பண்ணாது. நீங்கள் ரெகுலர் பிரிக்கில் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டிங் கூலிங் சிஸ்டம் அப்புறம் ஏசி தேவைப்படுது. அது இல்லாமல் பண்ணணும். அந்த இயற்கை சூழலில் பண்ணும்போது நிறைய மரத்தை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அப்போ தான் நம்ம திண்டுக்கல் ஹைவே எக்ஸ்பான்ஷன் நடந்தது. அந்த ஹைவே எக்ஸ்பான்ஷனில் வந்து நிறைய மரம் அடி வாங்குற மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட பேசிட்டு நீங்கள் மரத்தை கை வைக்காதீங்கன்னு சொல்லி நிறைய மரத்தை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கேம்பஸ்குள்ளே கொண்டாந்து அந்த மட் பிளாக் ஆரவலில் போய் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு அப்படி தான் இந்த கேம்பஸ் உருவாக்குச்சு. சார் பயங்கரமாக இருக்கே சார். பசங்களோட வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி அவன் படிக்க போகிற இடத்த கட்டமைக்கிறதுக்கே இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க இல்லையா? அது வந்து நாளைக்கு கூலாக இருக்கணும். நிறைய இடத்துல சொன்ன மாதிரி உள்ளே வந்தாலே நாங்கள் வந்து இந்த ரைட்டர்ஸ் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. கிரியேட்டர்ஸ் எதாவது எழுதணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் போய் உட்காரணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், க்ரீன் நிறையா பார்க்கணும் அப்படின்னு. இங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீன் இருக்குது. ப்ளஸ் எல்லா இடத்துலையும் சன்லைட் உள்ள வருது. எல்லா பக்கமும் நேச்சுரலி அந்த லைட் வந்து லைட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்பஸில் எங்கே பார்த்தாலும் இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணும் பொழுது, நீங்கள் வெளிநாடுகள்லாம் படிச்சுட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலலாம் நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு நாட் ஒன்லி ஒரு எடுப்புனர், அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ் எங்கெல்லாம் வந்து முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கீங்க. இது எல்லாத்தையும் எப்படி இந்த கேம்பஸில் இன்டெகிரேட் பண்ணுறீங்க? இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஜென்ரலாக சொல்லுவாங்க ஊரில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு. நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளும் வந்து 10ஓட 11 கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், இல்லை நம்மளால் முடிஞ்ச ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், மற்ற கூட வரவங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள எனேபிள் பண்ணி விடலாம். ஸோ சேர்ந்து ஒரு 10, 100, 1000 பேர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம ஊரும் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் இனிஷியேட்டிவ் எடுத்தோம். காலேஜ் ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ட்ரிச்சின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம். வெளியில் பெங்களூர்லோ மற்ற ஊரில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரினர் தமிழ்நாடு இங்கேருந்து வெளியில் போய் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒருத்தவங்க போய் செஞ்சுருக்காங்க, சாதிச்சிருக்காங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கதை என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அது 1-2 இயர்ஸ் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் அப் ரிச்சின்னு ஒரு குட்டி மூமெண்ட் மாதிரியே எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் டவுன், ஸ்டூடெண்ட்னு இல்லை ஆண்டர்ப்ரனராக கூட இருக்கலாம், அவங்களையும் இன்வைட் பண்ணி இந்த கேம்பஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் அப் ரிச்சிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்தி கொண்டுட்டு வந்தோம். ஸோ ஒரு பையன் வந்து உள்ளே வர்றப்ப வெறுமா நான் வந்து படித்தேன், நீங்கள் இது எப்படி சார் பார்க்குறீங்க? படிப்புன்றது கிரேட் மார்க் சம்மந்தப்பட்டதா இல்லை உண்மையிலே படிப்புன்றது என்னவா இருக்கணும்? எனி கோர்ஸ் வாட் தே பர்சியூ. படிப்புங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் படிப்பை தாண்டி கல்லூரி எதுக்கு, அது இந்த கோவிட் டைமில் நிறைய கேள்வி வந்துச்சு, இனிமேல் எல்லாம் கல்லூரி தேவையா, எல்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கலாம் அப்படின்னு. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, காலேஜ் வந்து சொசைட்டியோட மினியேச்சர், வெளி உலகம் எப்படி இருக்கோ அதோட சப்செட். இப்போது நார்மலாக ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கோம், பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறோம். சொசைட்டிக்குள்ளே போகாமல் ஒரு கல்லூரிங்கிற இடத்துல டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி விதவிதமாக ஒரு கம்யூனிட்டி, ஒரு சின்ன கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. அதில் பசங்க உள்ளே என்ட்ரு ஆகும் போது அடாப்ட் பண்ணுறாங்க, அடுத்தவங்களோட எப்படி பேசணும், நம்ம ஹேபிட்ஸை விட அவங்க ஹேபிட்ஸ் எப்படி மாறுபடுது, அது எது ரைட்டு எது தப்பு, இதுதான் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது ஒரு கல்லூரி. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ காலேஜ். டெக்ஸ்ட் புக் லேர்னிங்கிறது வந்து ரொட்டீன். டெக்ஸ்ட் புக் லேர்னிங் அவங்க டிசிப்ளின்க்கு ஏற்ற மாதிரி, பிகாம்க்கு என்ன, ஏஐக்கு என்ன, இல்லை ஆர்கிடெக்சர் என்னன்னு அவங்க பாட புத்தகம் யார் வேணால் நீங்கள் ஆன்லைன்லையும் படிக்க முடியும். பட் கல்லூரிங்கிறத அதை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம். சேர்ந்து இருக்கும் போது தான் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டையும், இப்போ நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, சொசைட்டிக்கு போகிறீங்கன்னா யாரை போய் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? எல்லாரும் இன்ஜினியராக இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் படித்த அதே துறை மக்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் எண்ணங்களை அவங்கள்ட்ட எப்படி போய் செலுத்த போகிறீங்க, எப்படி வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை எடுத்துக்க போகிறீங்க பாசிட்டிவாக, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் ஒரு காலேஜ். நீங்கள் சிட்டியில் இருக்க காலேஜை விட ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இங்கே அந்த எக்ஸ்போஜர் இருந்துச்சுன்னா அவங்களோட தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகும், அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே போகும்போது ஒரு சிட்டிக்கு போனால் தே வில் ஸ்டில் லீட். ஒரு பயத்துக்கோ ஒரு தயக்கத்துக்கோ ஒரு ரீசனே கிடையாது. ஸோ காலேஜுங்கிறது மச் மோர் தென் ஜஸ்ட் அ டிகிரி. இதுதான் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது. இந்த இடத்துக்குள்ளே இருக்க பசங்களை அவன் வந்து படிப்பெல்லாம் தாண்டி வேறு என்னெல்லாம் அவன் எடுத்துக்கணும் இங்கே இருந்துன்னு நினைக்கிறேன்? இந்த கேம்பஸில் நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன? இப்போ நீங்கள் டிப்பிக்கலாக இருக்க ஒரு எனி காலேஜில் இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸ் அது வந்து தே ஹாவ் டு ஃபுல்லி யூஸ். அதை தாண்டி இப்போ நம்ம கேரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமி இருக்கிறனால, கரிக்குலம் அட்டானமி இருக்கிறனால சப்ஜெக்ட் கண்டென்ட்டை இன்றைக்கி என்ன தேவையோ இருக்கோ, இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குதோ அதை வந்து கண்டென்ட்குள்ளே கொண்டுகிட்டு வரோம். இதை 2-3 விஷயமாக கொண்டுகிட்டு வரோம். ஒன்று கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம மாற்றி அமைச்சிக்கிட்டு வரோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு சப்ஜெக்டே அவங்களே நடத்த விடுறோம். இதை தாண்டி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குன்னா அவங்க வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அந்த செமஸ்டர் பூரா வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்து அதுக்கு கைடன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி பர்சனே கொடுத்து முடிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரி பர்சன் வந்து ஃபீட்பேக் இன்புட் கொடுப்பாங்க. ஓகே, அப்போது அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எழுந்து வரணும். எந்த காரணத்துக்கும் பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபெசிலிட்டியை தாண்டி சப்போர்ட் வேணும்னாலும் they will have to ask. சரி, இப்படி இந்த இன்ஃப்ராலாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதத்தில் இது எல்லாமே ஒரு மலைப்பை கொடுக்குது, வியப்பை கொடுக்குது, ஆனால் ஒரு பயத்தையும் கொடுக்கும்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி. உள்ளே வந்தோன்னா ஐயோ இங்கெல்லாம் நம்மளால் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துருமா? அது அப்படி இருக்கா? திருச்சியில் இருக்கவங்களுக்கு ஏன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜரோ எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான ஒரு பில்டிங்கோ ஃபெசிலிட்டிஸை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கு. இன் அடிஷன் பார்த்திங்கன்னா வந்து
ஃபீஸ் வந்து வாட் எவர் கவர்மெண்ட் டிஃபைன் பண்ண ஃபீ மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் ஃபீஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறனால ஃபீஸ் வந்து 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட் இஸ் த நார்மல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ். ஸோ இந்த ஒரே பில்டிங்கில் காலேஜ் நடத்துகிறவங்க என்ன வாங்குறாங்களோ அதை தான் நம்ம 65 ஏக்கரில் காலேஜ் பண்ணி வாங்குறோம். அப்படி தானே? கரெக்ட். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டியை பற்றி அவங்க யோசிக்க வேணாம். அது ஒரு பயத்தை. ஏன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் சரி, பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் இனாக்ரலில் சொல்லுவாங்க, உள்ளே வரும்போது பயந்தாங்க, நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஃபீஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சேர்த்து விட்டு போவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ இந்த இன்ஜினியரிங்கில் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கான இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ப்ராஜெக்ட் பண்ணுனா டெக்னிக்கல் நாலேஜ் நிறையா வரும். ஆனால் இதுவே வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்பாக இருந்தால் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்க, கம்பெனியில் வேலை செஞ்சால் நம்ம எப்படி நடந்துக்கணும், நடவடிக்கை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்டர்ன்ஷிப்ங்கிற கான்செப்ட் ஃபைனல் செமஸ்டரில் கொண்டு வந்தோம். அதையும் தாண்டி என்னாச்சுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் இன்டர்ன்ஷிப் போனால் சில ஏரியாவில் வந்து இவங்க காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு சேர்றாங்க, பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக போய் சேர்றாங்க. அதை பிரேக் பண்ணுங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து வி வாண்ட் டு சப்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாலண்டியர் பண்ணாங்க. அவங்க பண்ணது என்னென்னா, கேம்பஸ் லேப்ஸ் ஹாலிடே டைம் வந்து இட் இஸ் ஃப்ரீ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொன்னோம், இன் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப் தரோம், லேப் வந்து யூ டேக் ஓவர், ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ஓவர் த லேப். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸோ அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பெனிக்காரங்க வந்து ரிமோட் ஒர்க் மாதிரி சென்னையிலேருந்து தே வில் கைட் யூ, தே வில் கிவ் யூ த டாஸ்க். அங்கே ஸ்டாஃப் யாரும் போக மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு வீக் ஒருத்தவங்க மேனேஜர் ரோல் எடுத்துகிட்டு தே ரன் தட் ஹோல் 3 months ஆஃப் ஒர்க். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் 45 days அவங்க அந்த டாக்குமெண்டேஷனோ எல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுமோ எல்லா ஸ்டெப்ஸும் அவங்க பண்ணி ஒரு இன்ஹவுஸ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த வாட்டி வி ஸ்டார்டட் வித். அதில் வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி காட் வெரி குட் எக்ஸ்போஜர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருங்க. வெளியில் போய் இன்டர்ன்ஷிப் தேட தேவையில்லை, நௌக்கரியிலையோ லிங்க்டனில் போய் ரெஜுமே போட்டு யாரும் கூப்பிடலன்னு வரி பண்ணிக்க தேவையில்லை, ஃபீஸ் இல்லாமல் தனியாக போய் யார்கிட்டையாவது காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் செய்கிற தேவையில்லை. ஆல் ஆஃப் தட் தே கேன் டூ இட் இன் த கன்வீனியன்ஸ் ஆஃப் தியர் காலேஜ். சூப்பர் சார். காலேஜ்குள்ளேயே ஒரு கம்பெனியில் இருக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை தனியாக விட்டுருவீங்க. அவங்கள காலேஜோட கனெக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு கம்பெனி இங்கே வந்து உள்ளேருந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து அதில் பசங்கள்லாம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணி. சூப்பர் சார். ஸோ லாஸ்ட் செம் ஃபுல்லாகவே அந்த இன்டர்ன்ஷிப்பை இங்கே ப்ரொவைட். கரெக்ட். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாடலை. கரெக்ட். இதை மல்டிபிள் கம்பெனிஸ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் போகிற ஐடியா இருக்குது. நம்ம வந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் அமைச்சிருக்க விதத்தை பற்றி பேசணும், அதை பார்க்கலாமா சார்? நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம்னா வந்து இயற்கை சூழலை வெளியில் எல்லா பக்கமும் நம்ம காமிச்சோம். கிளாஸ் ரூமுக்குள்ளே அதே அட்மாஸ்ஃபியர் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்துட்டு கிளாஸ் ரூமுக்கு தனி கோர்ட்யார்டே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ளேயே மரம் செடி எல்லாம் இருக்கும். கிளாஸ் ரூம் 2 சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் விதவுட் வால்ஸ். ட்ரீஸோ பிளான்ஸோ சீட்டிங் ஏரியா ஃபார் ஈச் கிளாஸ் ரூம் தனியாக ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ அந்த நேச்சுரல் லைட்டும் உள்ளே வரும், அந்த நேச்சுரல் விண்ட் எல்லாம் வந்து உள்ளே வரும்போது ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் ரெகுலர் கிளாஸ் ரூம்குள்ளார எப்படி மாற்றம் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி இதை உருவாக்கியிருக்கோம் சார். உண்மையிலே செமையாக இருக்குது சார். இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது பையனுக்கு. இல்லை நம்மளை உட்கார வச்சு ஒரு பாடம் எடுக்கிறாங்க, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ படிக்கிறதுல பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், அது எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியும் த்ரூ ஆம்பியன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். கேம்பஸ் பிடிச்சனா சார் அட்மிஷன் போட்டோம். அட்மாஸ்பியர் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே. அட்மிஷன் போட்டோம், ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு எல்லாமே. கரண்ட் இல்லாமல் கூட சூப்பராக காற்று வருது, நல்லா இருந்துச்சு. ஓகே. நீ நினச்ச மாதிரியே? ஆமாம் சார். வாழ்க்கையும் பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ண தோணலை சார். தோணலை. ஓகே. கோர்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். எக்ஸாம் டைமில் படிக்க வந்துட்டு அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது சார் ஈஸியாக. அந்த சென்டர் ஸ்கொயருக்கு சம்டைம்ஸ் ஃபவுண்டன்ஸ் போட்டு விடும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. படிப்புக்கான இப்போ நம்ம லைப்ரரி மாதிரி அவங்களுக்கான இந்த இப்போ எல்லா இடத்துலையும் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த லேப்ஸ், ஐடியா லேப்ஸ்லாம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஐடியா லேப் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. அதோட இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் நம்ம செய்யணுன்னா அவங்க தடுமாறுவாங்க. ஒரு கார்ட்போர்டை வச்சு செய்யலாமா, சிசர்ஸ் ஸ்ட்ராஸை வச்சு, அது ஸ்கூல் லெவலில் ஓகே.
காலேஜில் வந்துட்டு ஆக்சுவல் ப்ராடக்ட் உருவாக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ப்ராடக்ட் செய்கிறதுல வெளியில் போய் ஒரு லேத் பட்டறைக்கு போகிறதோ ஒரு சிஎன்சி கட்டிங் போகிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு சிரமம். போயிட்டு வர டைமு, காஸ்ட்டு, ட்ராவல் எல்லாம் வந்து ஒரு இஷ்யூ. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஐடியா லேப்னு ஒன்று செட் பண்ணி அதுலேயே வந்து உங்களுக்கு சிஎன்சி லேத் உள்ளே இருக்குது, லேசர் கட்டிங் மெஷின் அங்கே இருக்குது, வுட் கட்டிங் மெஷின் உள்ளே இருக்குது, பிசிபி மேக்கிங் மெஷினும் உள்ளேயே இருக்குது. ஸோ அவன் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணான்னா அந்த பிசிபி மெஷின்லேயே வந்து அந்த சர்க்கியூட்டை பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த சர்க்கியூட் போர்டை எடுத்து ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் பண்ணுறதுக்கு அவங்களால பண்ண முடியும். இது வெளியில் போய் ஒரு வினைல் கட்டிங் கீ செயின் செய்யணும், இங்கே அவங்களால வந்து கீ செயின் செய்ய முடியும். ஸோ எதுக்கு இதை சொல்லித்தரோன்னா, இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு ஒரு சின்ன ஒரு பொருளை உருவாக்கி அதை வெளியில் மார்க்கெட் கொண்டு போகும்போது தான் அவனுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகுது, என்ஜினியரிங் ஸ்கில் ஆக்சுவலாக வளருது. ஸோ அதில் எனி ப்ரோட்டோடைப் அவன் செய்யணும்னு நினைக்கிறான், மினியேச்சர் வெர்ஷனாக இருக்கும், லார்ஜ் ஸ்கேல் வெர்ஷனாக இருக்கும், இங்கே பண்ண முடியும். ஆக்சுவல் இண்டஸ்ட்ரீஸில் இதே மெஷின்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ மாஸ் வால்யூம் ப்ரொடக்ஷனும் இங்கே பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் நாளைக்கு வெளியில் போயிட்டு ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து அவன் ஆண்டர்ப்ரனர் இருக்கணும்னா கூட வி வெல்கம் ஹிம். வந்து இதே ஃபெசிலிட்டியில் அவன் செய்கிற ப்ராடக்டை செஞ்சு வெளியில் கொண்டு போய் அவன் விற்றுக்கலாம். கடையை கூட போட்டுக்கப்பாங்கிறீங்க. எஸ் எஸ், அதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறோம். சூப்பர் சார். இப்படி இருந்தால் ஐடியா கொட்டும்ல. இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராவோட இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஐடியா லேப் இருந்தால் கண்டிப்பாக அது பசங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப எந்தூசியாஸ்டாக நான் வந்து ஒரு இன்ஜினியராக இதெல்லாம் சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கவங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஒரு ராக்கெட் சயின்ஸ் செஞ்சால் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அது ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு பொருளை பெட்டர் ஆக்கினாலும் இல்லை இல்லாத ஒரு பொருளை உருவாக்கினாலும் தட் இஸ் குட் இனஃப், தட் இஸ் இன்ஜினியரிங். அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த எக்ஸ்போஜர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. சூப்பர் சார். இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரீமோட கிளாஸும், எம்பிஏ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிசைன் எல்லாருக்கும் டிசைன் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு கட்டமைப்பு மாற்றப்படும். நம்ம அப்போ எம்பிஏ பார்க்கலாம். ஷூர், வாங்க சார். இப்போ இந்த 4 ஸ்ட்ரீம்ஸில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஸ்ட்ரீம் எம்பிஏ. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே பசங்களுக்கு அடுத்த கட்டம் எப்படி போகணும் எல்லாம் சொல்கிறீங்க. இங்கே வந்து குறிப்பாக இது நிறைய பிஸ்னஸ்க்கு தேவையான மக்களை உருவாக்கக்கூடிய இடம். இதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்தி? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கும்போது பிஸ்னஸஸ் நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸ் உருவாக்கும் போது அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எல்லாம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ எம்பிஏ வந்து இன்டெக்ரல் பார்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து காலேஜ் உருவாக்கின டைமில் இருந்து எம்பிஏ வந்து ஒரு கோர் ப்ரோக்ராமாக நம்ம காலேஜில் இருக்குது. ஓகே. இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரி கெஸ்ட், ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரி கெஸ்ட் டாப் கம்பெனிஸ்லேருந்து அவங்கள அட்வைசரி போர்டில் வச்சுருக்கோம். ஓகே. அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன நடக்குது, ப்ரோக்ராம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸோ எல்லாம் வந்து அவங்க இண்டஸ்ட்ரி கெஸ்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரி அட்வைசர்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எம்பிஏ படிக்கும் போதே நிறைய கம்பெனியோட சிஇஓஸ்கிட்ட இன்டராக்ட் பண்ணுறதுக்கோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்குறதோ இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லீடர்ஸை உருவாக்கக்கூடிய பிளாக் இது இல்லை சார்? எஸ். ஓகே. There are 2 reasons for that. One is, when I studied or when my son studied, we didn't have this kind of dynamic business environment. Everything was very static. So, நான் படித்த கோர்ஸே தான் என் பையனும் படித்தான் 5 years back, 6 years back. ஆனால் இன்றைக்கி அது பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்டர் தி AI era, things are changing very, very rapidly. According to that, we have to change our curricula. The course, the content of each and every course has to be changed alongside the dynamic business environment. CARE is one, I would say, the best among the besties to change accordingly to the needs of the business environment. It is not for a year. We don't take even a year. We take every 3 months, 6 months, we assess the courses, the contents of the courses, and based on that we change our the curriculum. One of the key aspects why I choose CARE Business School is because of its faculty members.
they have excellent industry-oriented knowledge, and they make learning interactive and practical. So I recently did my summer internship here, and it provided industry growth exposure. I completed my UG degree at CARE College of Arts and Science. ஸோ நான் அங்கேயே MBA டிகிரி போட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப்னால் இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒன்லி ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி ஒவ்வொன்றையும் நம்ம செய்யணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தராங்க. ஒரு ஸ்டாஃப் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு மென்டாராக இருந்து நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்லி நாங்கள் நோட் புக்கை மட்டும் பார்த்து அந்த படிக்காமல் அந்த எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக படித்து நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், அந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பிளேஸுக்கு பொசிஷனுக்கு போகுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. மற்ற கிளாஸ் ரூம் மாதிரியே MBA கிளாஸ் ரூமுக்கும் இந்த ஓப்பன் கோர்ட்யார்ட் வந்து சேர்ந்து வருது. ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூமாக இருந்தால் கூட அந்த கோர்ட்யார்ட் வந்து அவங்களுக்கும் சேர்த்து அந்த அட்மாஸ்ஃபியர் நம்ம கொடுக்குறோம். ஒரு வியூவாக ஒரு அந்த அட்மாஸ்ஃபியர் கிரியேட் பண்ணி. சார் இந்த பில்டிங்கில் எல்லா இடத்துலையுமே சன்லைட் உள்ளது. ஆமாம், மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் லைட், நேச்சுரல் வென்டிலேஷன் நம்ம எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் சரி, கோர்ட்யார்ட்ஸ்லையும் சரி, காரிடர்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூஃப்ஸ் எண்ட் டு எண்ட் போடுவாங்க. நம்ம அங்கேயும் வந்து நேச்சுரல் லைட் காரிடர்ஸ் வரணும்னு சொல்லி அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லைட் வென்டிலேஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதும் சரி, இன்ஸ்பயர் ஆகும். இந்த வெப் சீரிஸ் படங்களுக்குலாம் ஷூட்டிங்க்கு கொடுங்க சார். சான்ஸ் கிடைக்குது கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் இப்போ அதை சொன்னனால இப்போ நம்மகிட்ட வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. ஓகே சார். அவங்க ஸ்டுடியோவும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பிரீஃபாக வாங்க சார், பார்த்துருவோம். ஸ்டுடியோ. எஸ், சூப்பர் சார். இது எங்கள் ஏரியா. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ விஸ்காம் பசங்களுக்கான இடம். இதுக்கு லீட் எடுத்ததே எனக்கு பிடிச்சிருந்தது சார். ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த இடத்த பார்த்தாலும் எனக்கு தோணுச்சு, இங்கே இப்படி ஒரு சீன் எடுக்கலாம், அங்கே அப்படி ஒரு சீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கே இருக்க பசங்களுக்கு சும்மா இந்த இடத்த பார்த்தாலே ஏதாவது கதை தோணும் எடுக்கிறதுக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி கதையை எடுத்து உங்களை மாதிரி ஆர்டிஸ்டாக அவங்க மென்டர்ஷிப் வாங்கி இங்கேயே அவங்க வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு ஃபில்ம் எடுக்கிறதோ இல்லை ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் போய் அவங்க சவுண்ட் எடிட்டிங்காக பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குண்டான எல்லா ப்ரொவிஷன் ஃபெசிலிட்டி இங்கே கேம்பஸ்குள்ளே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நல்லாவே இருக்குது சார். நிறைய பெரிய ஸ்பேஸ் இருக்குது, க்ரீன் மேட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ எல்லாமே இருக்குதுக்குள்ள இல்லையா? சூப்பர் சார். ஸோ விஸ்காம் பசங்களுக்கும் ஒரு ஜாலியான ஒரு இடம் தான். கண்டிப்பாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கான ஸோ ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னல் சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. ஆமாம் இல்லையா சார்? அதுக்கான டப் சூட் உள்ளே இருந்து அவங்க பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் கெனான் கேமராஸ் இருக்குது. அண்ட் தென் வீடியோ கேமரா பேனசோனிக், ஆடியோ டப்பிங், எடிட்டிங் சூட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்ம லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராக்டிக்கல் லேர்னிங் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் ஒன்று அதுதான். இங்கே நமக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அதர் காலேஜஸில் கம்பேர் பண்ணும்போது இதை ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. பட் அது டைமிங்கும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நாங்கள் இங்கே நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறோம். இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த லேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த தியரிட்டிக்கல் தாண்டி உனக்கு அதில் என்ன தோணுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விஸ்காம் முன்னாடி மாதிரி சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அவங்க தடுமாற தேவை கிடையாது. ஒரு கம்பெனிலேயே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு க்ரியேட்டிவை ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க கொண்டு போகணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது இன்றைக்கி. ஸோ டிஜிட்டல் ஃபீல்டில் க்ரியேட்டிவிட்டி கொண்டுட்டு வரதை வந்து நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி விஸ்காமில் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1:30 வரைக்கும் தான் ஒன் டேல இருக்குது. ஸோ ஆஃப்டர் 2:30 டே மேக்ஸிமம் கேம்பஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அவங்க தான். சூப்பர். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸாக இருந்தாலும் சரி, கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம இங்கேயே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். ஓகே. கேம்பஸில் இருக்க ஒர்க்ஸ்க்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அ பார்ட் டைம் ஜாப் வி கிவ் தம். ஸோ அவங்களே வந்து தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஏர்ன் வெல் யூ ஸ்டடிங்கிற மாதிரி அவங்க டியூஷன் ஃபீஸை கட்டுற அளவுக்கு அவங்களால அந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்களால சம்பாதிக்க முடியும். சார் பலேவாக இருக்கே சார். ஏன்னா இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாலே ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் தான் போக வேண்டியிருக்கு பசங்களுக்கு. பட் இங்கே உள்ளே படிக்கும் போதே நீ வந்து ஒர்க்கும் பண்ணலாம், சம்பாதிக்கவும் செய்யலான்றது விஸ்காம் பசங்களுக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம்பஸில்
மற்ற ஸ்ட்ரீம்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அவங்களோட ஷோஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு எல்லா பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இங்கே கிடைக்குது இல்லையா சார்? கண்டிப்பாக சூப்பர். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட். அதாவது அசோக் பில்லரில் கூட 4 பில்லர் தேவைப்படுது சார், 4 சைடு தேவைப்படுது. இங்கே 2 பில்லர் வச்சு மொத்தமாக நிறுத்தியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி சார் இந்த ஸ்ட்ரக்சர்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஒரு ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்கணுங்கிற ஆசைப்படும் போது கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை வந்து இங்கே எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இதோட பீம் எல்லாம் வந்து ரூஃபில் மேலே இருக்குது. ஓகே. இன்வெர்டட் பீம்ங்கிற கான்செப்டில் ஸோ க்ரியேட்டிவாக அவங்க 2 தூணை எங்கேயுமே வந்து இந்த ஸ்லாபில் சப்போர்ட் வர எங்கேயும் இருக்காது உங்களுக்கு. ஓகே. ஸோ இன்ஜினியரிங்கில் சிவிலில் க்ரியேட்டிவாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது. இந்த காரிடர்ஸ் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும், நேச்சுரல் லைட் கீழே வரைக்கும் வரும். அந்த ஈவன் க்ளோஸ் ஸ்பேசஸ்லையும் நேச்சுரல் லைட் உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணோம். அதோட மேசிவ் ஸ்கேல் இந்த ஸ்லாப். சூப்பர் சார். அதாவது எங்கள்கிட்ட இருந்து சிவில் இன்ஜினியர்ஸ் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, நாங்களே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, நாங்கள் பண்ணுறதே மானியூமெண்ட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் வெளியில் போட்டு விடல, இங்கேயே அவனே கேம்பஸ்லேயே அவனை பார்க்க முடியும். சூப்பர் சார், சூப்பர் சார். கமிங் டு தட், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த ஸ்ட்ரீமில் இருக்க பசங்களுக்கு என்னெல்லாம் இங்கே ஸ்பெஷல் இருக்குது, எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம்? இப்போ அவங்களுக்கு வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிபிஏ, இது இல்லாமல் விஸ்காம் நம்ம கொடுக்குறோம். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர் காம்பனண்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகும்போது, அப்போது அது பிகாம் அண்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஆப்ரேஷ்னல் சப்போர்ட் ஒரு கம்பெனியில் இருக்கிறதா இருக்கும், அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓவரால் கேம்பஸ் கோலுக்காக அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் லேர்ன் பண்ணிக்காமல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசரோடு போகணும் அப்படின்னா நம்மளோட காலேஜ் வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸலண்ட்டான பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரியல் கனெக்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்குமே இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைரெக்டாக கிடைக்குது. நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணுவீங்களா இங்கே படிக்கிறதுக்கு? அப்படி சொன்னால் என்ன சொல்லி சேர சொல்லுவீங்க? ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குது. என் கோர்ஸ் என் டிபார்ட்மெண்ட் பிகாம் சிஏவும் நல்லா சொல்லி தராங்க. எல்லா ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட பழகுறாங்க. யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்ககிட்ட அந்த பாசி ஃபீல்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகுவாங்க. நான் என்னோட கசின் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சா வந்து சேருவாங்க. ஓகே. ஸோ மொத்தமே நான் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்துலேருந்தே ஒரு 30 அட்மிஷன். என்னோட ஜூனியர்ஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் காலேஜ் பிடிச்சி அட்மிஷன் நிறையா பேர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த அவுட்டர் அட்மாஸ்ஃபியர் மட்டும்தான் நல்லா பிடிச்சிருக்கு. நான் வந்து இன்னும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, டீச்சர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி, அவள் சொன்ன மாதிரி எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அகாடமிக் வைஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. சூப்பர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்குங்களா லைஃப்பில், இதுக்கப்புறம் நான் இதை அடையணும், இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு நீங்கள் இங்கே என்னெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அதை நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறது? இங்கே வந்து ஆக்சுவலி நிறையா எக்ஸ்டர்னல் கோர்ஸ் மாதிரி வெளி இடத்துலேருந்து கொண்டு வருவாங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து இப்போது 2 இது மட்டும் எங்கள் செம்மில் வந்து இது பண்ணியிருக்காங்க. லைக் டேலி இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் டேஷ்போர்ட்ஸ் எப்படி சொல்லித்தரதுன்னு. ஸோ காமர்ஸ் ரிலேட்டடாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கரெக்டாக இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டாஃப்ஸு, ஹெச்ஓடிலேருந்து பிரின்சிபல்ஸ், மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிது. அப்படி நீங்கள் ஏதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக இதை போய் கேட்டு இந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிது அப்படி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நான் ஸ்கூலில் பயோமேத் ஸ்டூடெண்ட். எனக்கு காமர்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை. எனக்கு எல்எல்பி தான் என் ட்ரீம். அது காமர்ஸ் பற்றின நாலேஜ் இருந்தால் தான் எல்எல்பியில் எடுத்துக்குவேன்னு சொல்லுவோம். நான் இந்த காலேஜில் எங்கள் மேம்கிட்ட சுமதி மேம்னு ஒருத்தவங்க, அவங்கள கன்சிடர் பண்ணி தான் வந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய ஸ்டாஃப்கிட்ட போய் நான் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க எனக்கு காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன லைக் இந்த அளவுக்கு காமர்ஸ்க்கும் லைக் எல்லாருமே நார்மலாக காமர்ஸ் வந்துட்டு ஈஸின்னு சொன்னாங்க. பட் காமர்ஸ் ஈஸி இல்லை, அதுக்குள்ளேயும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த காலேஜ் தான் எனக்கு எடுத்து காமிச்சிச்சு. சூப்பர். ஸோ ஸ்கில்ஃபுல்லாகவும் வளர்றீங்க இல்லையா? சூப்பர். நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சு தான் அவங்கெல்லாம் லெசன்ஸ் நடத்துறது, கிளாஸஸ் போகிறது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி தோணுது அப்படி தான் போகிறாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே இங்கே பண்ணுறது இல்லை. எல்லாமே எங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷனில் புதுசாக பார்த்தோம் சார். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ், இப்போ ஒருத்தவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் இருந்தால் அவங்கள ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டு கம்பல்சரியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. அதே அவங்களுக்கு ரைட்டிங், ஸ்பீச் அது இருந்துச்சுன்னா அவங்களை இங்கிலீஷில் சேர்த்து அந்த மாதிரி இங்கிலீஷ் 2 இதுலையுமே பண்ணுறாங்க.
அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள அந்த கிளப் வச்சு அதுலேயும் பண்ணுறாங்க சார். சூப்பராக இருக்குது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளப் இருக்குது, அவங்களோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு சரியான டைம் கொடுத்து நீங்கள் அதை பண்ணிடுவீங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் நீங்கள் சூப்பராக பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு விஷயத்துக்காக கேரில் படிக்கலாம் சந்தோஷமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்டர்ன்ஷிப் ஆஃபர் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் 100% கேரை நம்பி வரலாம் இன்டர்ன்ஷிப்காக. காலேஜ்னால் எப்படினா இருக்கும், ஒரு டீமாக வந்திருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரெண்ட்லி வைபோட அந்த மாதிரி ஜாலியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம லெவலுக்கு கொண்டு வர மாதிரி படிக்க வைப்பாங்கன்னா கேரில் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பரா, நீ வைப்லாம் பண்ணுவியாடா? ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ படிப்பு பற்றி ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோவா வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஆல் ரவுண்டிங் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும். சூப்பர். இந்த காலேஜில் சேரும்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. இண்டிவிஜுவலாகவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. வெளியிலையும் அப்படி தான் சொன்னாங்க, கேராப்பா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கைலாம் சார் சேர்ந்தோம். கேரில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஜேர்னி வந்து ஃபைனல் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஃபஸ்ட் இயரில் எப்போ நமக்கு சேர்றாங்களோ அப்போலேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் இயரில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறோம், டீம் பில்டிங் பண்ணுறோம். செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கம்பெனிஸ் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், கோடிங் ஸ்கில்ஸ்க்கு, தென் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கார்பரேட் சர்டிஃபிகேஷன்ஸ், கார்பரேட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத நம்ம தேர்ட் இயர்ஸில் கொடுக்குறோம். ஃபைனல் இயரில் வர்றப்போ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் இன்டர்வியூஸ், ஹெச்ஆர் செஷன்ஸு, டெக்னிக்கல் இன்டர்வியூ செக்ஷன்ஸு, இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக வந்து கம்பெனி பேஸ்ன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டு நாங்கள் பண்ணுறதுனால எங்களால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெரிய எம்என்சிஸில் எங்களால் ப்ளேஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜாங்காட்டில் 15 lakhs per annum ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. நிஜாங்காட் மட்டும் இல்லை, டிசிஎஸ், ஜோஹோ, விப்ரோ, இன்ஃபோசிஸ், மாஸ்டெக், கீக் மைண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் 5 years பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து மோர் தென் 95% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வித் ஹையஸ்ட் சிடிசி ஆஃப் 15 lakhs per annum கொடுத்துருக்கோம். ஆவரேஜாக 4 lakhs கொடுத்துருக்கோம். நாட் ஓன்லி இன்ஜினியரிங், எம்பிஏலையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி மோர் தென் 6.5 lakhs per annum ஜேபி மார்கன், கரூர் வைசியா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஜேபி, இந்த மாதிரி இப்போ பெரிய நிறுவனங்கள், ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பெரிய நிறுவனங்களை பிளேஸ்மெண்ட் கொடுத்து, ஈவன் டிசிஎஸில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் 3 yearsஸாக வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 4.5 lakhs per annum பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஒரு மெகா ஜாப் ஃபேர் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் வந்து 12,000 பேருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். வருஷம் பார்த்திங்கன்னா மோர் தென் 50 கம்பெனிஸ் நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிபிஐ இருக்குது. ஸோ ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர், ப்ரீ பிளஸ் இன்டர்ன்ஷிப், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொடுக்குறோம். ஸோ அது மூலயமா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சருக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு. அந்த 2 பில்லர் வச்சு ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ ஆர்கிடெக்சர் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஏன்னா நான் சொன்ன கான்செப்டில் வந்து டிசைன் இருந்துச்சு. ஓகே, நம்ம இந்த ஆர்கிடெக்ட் யார் நம்ம கேம்பஸை டிசைன் பண்ணாரோ அவரோட ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு லோக்கலில் ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் விஜய் ஆர்கிடெக்ட்ஸ்னு விஜயகுமார் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவங்க வந்து கிண்டலாக வந்து நம்ம வந்து பிஆர் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஆர்கிடெக்டாக வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தலைமை தாங்கி நடத்துனீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டைம் ஆர்கிடெக்ட்ஸ் கேம்பஸில் இருக்கிறத தாண்டி ப்ராக்டிஸிங் ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு ஃபார்மில் இருந்து வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க ஜாஸ்தி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் த டாப் 5 கேரோட ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் ரேங்காக இருக்குது. இப்போ அதில் நீங்கள் வந்து சென்னை ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், பெங்களூர் ஆர்கிடெக்ட் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இங்கே கிளாஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை, ஸ்டுடியோஸ் மட்டும் நடத்துறது இல்லை, இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இங்கே இருக்க பையனை தான் அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஆள் வேணும் வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே அந்த டிசைன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அவங்க ஃபார்மில் என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒர்க்கை எடுத்து இவங்க வந்து டிசைன் ஸ்டுடியோவில் தே டேக் இட் அப். ஓகே, ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர், ரியல் டைம் கிளைண்ட்டோட நீட் என்ன எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒரு ப்ராக்டிஸிங் ஆர்கிடெக்ட் ட்ரைவ் பண்ணுறனால
நம்மளால் அந்த டாப் 5 கூட நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து கொண்டுட்டு வர முடியுது. பிக்கெஸ்ட் திங்ஸ் டாப் 5க்குள்ளே இது இருக்குது அப்படின்றது வந்து அதான் உங்களோட எஃபர்ட் தான் இல்லையா? விளையாட்டாக ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து டாப் 5ல் ஒன்றா கொண்டு போய் பட் கலெக்டிவ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் தான் அது. கேரில் வந்து அட்மோஸ்ட் கேரோட அவங்க பார்த்துக்கிட்டது இந்த ஆர்கிடெக்சர் தான் அவங்க சேர்மன் சொன்னார். ஸோ ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் இதில் இங்கே படிக்கிறதுல எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம். சார் இங்கே படிக்கிறனால நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டாஃப்ஸ்ட நம்ம கேட்குறத தாண்டி நிறையா இன்புட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வராங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக டிசைன்ஸ் ரிலேட்டட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு லேர்ன் பண்ண. டிசைன்னாலே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் தனியாகவே. இப்போ ப்ராடக்ட், இன்டீரியர், ஸ்பெஷல் டிசைன் எல்லாமே நாங்களும் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர் எல்லா ப்ராடக்ட்ஸோட மாடல்ஸ் எல்லாம் நம்மளே தனியாக டிசைன் பண்ணுன்றப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இதெல்லாம் நம்ம நார்மல் ஸ்டாஃப்ஸ் வச்சு லேர்ன் பண்ணிக்க மாட்டோம். எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம கேட்குறதையும் தாண்டி நிறையா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபீல்ட் ட்ரிப்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்குறோமோ, ஃபீல்ட் ட்ரிப்பு, சைட் விசிட், நிறையா சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல இவங்க பில்ட் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்க, நிறையா அந்த இடத்துலேருந்து நாங்கள் இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ இங்கே இருக்க ஐடியா லேப், ஏஐசிடி லேப் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்ன்றனால அங்கே இப்போ யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அதை லேர்ன் பண்ணி அதுலேயே நாங்கள் கோன் பண்ணுவோம். ஸோ அந்த ஐடியா லேப் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட கனவு எவ்வளோ % அது கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கீங்க வந்ததுக்கப்புறம்? ஆக்சுவலாக நான் வந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரதை பார்த்தா எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸுங்கிறத தாண்டி என்னோட கனவு வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பழகுறது, ஸ்டாஃப்ஸ் அவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ஸு நிறையா மோட்டிவேட் ஆகுறேன் இங்கே இருக்குது. அதனாலே என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இது ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோ இல்லையா சார்? எஸ், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணி இந்த டிஸ்பிளே ஸ்டுடியோவில் வந்து கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நான் சொன்ன ஸ்டுடியோ ஒர்க்ஸ் பண்ணுறாங்களோ, மினியேச்சர் மாடல்ஸ், அவங்க செய்கிற ஸ்ட்ரக்சரோட மினியேச்சர் மாடல்ஸ் எல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இது கம்ப்யூட்டர் ரெண்டரிங். ஓகே. அந்த கம்ப்யூட்டர் ரெண்டரிங்கை அவங்க ஸ்கேல்டு மாடலாக செய்கிறதோட மினியேச்சர் வெர்ஷன்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ். ஓகே. அது வந்து அவங்களோட லேபில் இங்கே இருக்குது, ஸ்டுடியோஸில் இங்கே இருக்குது. சூப்பர் சார், பயங்கரமாக இருக்கே சார் இந்த ஆர்கிடெக்சர்லாம். ஸ்டூடெண்ட் ஒர்க்ஸ் சார். துபாயில் போனால் ஒரு பில்டிங் கூட நேராக இருக்காது, அந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் அதை போய் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். இங்கே காலேஜை பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் டு த கோர். இப்போ நீங்கள் அடுத்து இதுக்கப்புறம் கட்ட போகிற இங்கே இருக்க கேம்பஸில் கட்ட போகிற பில்டிங்லாம் இவங்கள வச்சே பண்ணிடுவீங்க? இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஆல்ரெடி கோயிங் அவுட் சைட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு, யூஎஸ், அந்த யூரோப் அந்த மாதிரி வெளியிலையும் போகிறாங்க. ஏன்னா அந்த பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கற்றுக்கிட்டு திரும்பியும் வந்து நம்ம ஊரில் ஏன் அந்த மாதிரி உருவாக்கக்கூடாது, பர்பஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஆர்கிடெக்சரில் வந்து கிளியராக கிளைமேட், பீப்புள், பிளேசஸ். ஸோ அந்தந்த மக்கள் என்ன இருக்காங்க, அவங்க கல்ச்சர் என்ன இருக்குது, அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசஸை டிசைன் பண்ணணும். கட்டடங்கிறது வெறும் கட்டடம், அங்கே நம்ம எப்படி வாழ்கிறோம், அங்கே என்ன செய்கிறோங்கிறது தான் கிவ்ஸ் லைஃப். ஸோ அதை வந்து பிரின்சிபலாக கோராக வச்சு ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் நடத்திட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்டுக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு? அதாவது இங்கேருந்து இப்போ வேறு இடங்களில் உங்களோட அலுமினிஸாக இருக்கலாம், இல்லை இப்போ படிக்க வந்தவங்களாக இருக்கலாம், என்ன மாதிரியான நிறைய பேர் வந்து இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் கெரியரில் அவங்களால வளர முடியுது அப்படின்னு சொல்லி நிறையா எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. சில பேர் இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் அந்த பார்ட் டைம் ஒர்க் சொன்னோம்ல, அதனால ஆண்டர்ப்ரனராக வந்து அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போய் ஒரு ஐடி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிறைய கேட்பாங்க, ஏன் எல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஏன் வேலை போகிறது தப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பையன் அவனுக்கு ஜஸ்ட் சாஃப்ட்வேர் சேல்ஸ் கமிஷன் மட்டுமே மாதம் 5 லட்ச ரூபா வருது, கன்சல்டிங் சேலரி இல்லாமல். நீங்கள் ரெகுலர் ஜாபுக்கு போகும்போது 10 வருஷம் ஆனாலும் அந்த சேலரி வாங்குறது கஷ்டம். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்தோன்னா, அந்த மாதிரி ஒரு 100 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்கும்போது 1000 பேருக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும். ஸோ அது நம்ம காலேஜ் ரன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோ சொசைட்டியை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பர் சார். ஸோ இது வந்து ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு இடம் தான் காலேஜ். அதையும் வந்து ரொம்ப
சமத்துவமிக்க ஆரோக்கியமான சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு இயங்குகிற கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய இப்போ இருக்க அந்த 4 ஸ்ட்ரீம்ஸும் சரி, ஃப்யூச்சரில் போகிற 40 ஸ்ட்ரீமும் சரி, ஸோ எல்லாமே உங்களுடைய எண்ணப்படியே பெரிதினும் பெரிது கேளுன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே அப்படி அமையணும்னு வேண்டிக்கிறோம் சார். வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் ஃப்ரம் என்டையர் Black Sheep டீம் வித் லவபிள் CEO ஆஃப் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மீண்டும் இனிதொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் Black Sheep ஃபேமிலி ஃப்ரம் கேர். Care College of Engineering, CEO in the house.